ஹாய் கேஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, சார் இனோவா இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு. நம்மளோட டியான் காஸ்ட்டில் இனோவா வந்திருக்குங்க. வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது. பக்கா கண்டிஷனில் ஒரு சூப்பரான வண்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கஸ்டமர் வண்டி, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட 3,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 ஓனர் வண்டி, 2011 மாடலு. சார் இது 2 ஓனர் வண்டிங்கிறீங்க, வண்டி வந்து 3,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறீங்க. இதில் நம்ம வந்து எப்படி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் கம்பெனிக்கே எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். பில்லும் உள்ளே இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் பண்ணால் பில்லும் உள்ளே இருக்குது. நீங்கள் கம்பெனி நம்பர் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணுங்கள், இல்லை வேறு யார் வேணாலும் கூட்டம் செக் பண்ணுங்கள், இல்லை காரோட வேல்யூவேஷன் ரேட்டு செக் பண்ணுங்கள். வேறு எல்லா இடத்த விட கம்மி. இதுக்கு ஒரு கரண்ட் எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா, வண்டியோட வேல்யூவேஷன் வந்து நான் அப்படியே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். காரோட வேல்யூவேஷன் வந்து இப்போ நம்ம செக் பண்ணும்போது பாருங்கள், 2011 மாடல் நம்ம போட்டு பார்த்துருக்கோம். ஸோ வண்டியோட டீசல் வேரியண்ட்டு கிலோமீட்டர் வந்துச்சு எல்லாம் பார்க்கும்போது 10,72,000 11,91,000 வரைக்கும் இருக்குங்க. இதில் கொடுத்துருக்கிற காரோட வேல்யூவேஷனை விட நம்மளோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கம்மியாக தான் கொடுக்குறோம். வண்டி வந்து 9,99,990 வண்டியோட கரண்ட் ப்ரைஸ் நம்மளோட டியான் காஸ்ட்டில். வண்டி தெளிவான கண்டிஷனில் பக்காவான வேரியண்ட்டாக நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியில் வேறு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நான் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு வண்டி வந்து ரிமோட் லாக் கூட வந்துடுது, கீழேயே வந்து ரிமோட் கொடுத்துட்றாங்க. வண்டி 2011 மாடலு, 2 ஓனரு, 3,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உள்ள பில்லு இருக்குது, நான் காட்டுறேன். அதே மாதிரி வண்டியோட வேல்யூவேஷன் நான் சொல்லிட்டேன். வண்டியோட ப்ரைஸ் வந்து 9,99,990 கரண்ட்டில் இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியோட வேல்யூவேஷன் அதை விட, அதாவது நீங்கள் செக் பண்ணிட்டு வர ஆப்போட வேல்யூவை விட நம்ம 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அதோட குட் கண்டிஷனோட வேல்யூ 11,00,000 சில்லரை போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வெறும் கரெக்டாக 9,99,990 தான் கொடுத்துருக்கோம். அதை விட கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா கம்மியாக கொடுத்துருக்கோம் ப்ரைஸில். சரி, இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் எல்லாம் அப்படியே பாருங்கள். வண்டி தெளிவாக இருக்குது. அப்படியே இன்டீரியருக்கு வாங்க. வண்டியோட இன்டீரியரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏசி மட்டும் நேற்று போட்டு நான் ஓட்டி பார்த்தேன். வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது. நான் உங்களுக்கு ஓடின வீடியோ கூட நான் காட்டுறேன். இதில் அப்படியே நான் நினைக்கிறேன். ஏர்பேக் மாடல் வண்டி வந்து 2011 ஏர்பேக் மாடலு. வண்டி தெளிவாக இருக்குது. உள்ள சன்கிளாஸோட ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. லைட்லேருந்து எல்லாமே வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டி சும்மா தெளிவாக இருக்குங்க. இதில் ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதுவுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஏசியோட கண்டிஷனாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜினோட கண்டிஷனாக இருக்கட்டும், ஓட்டக்கூடிய எல்லா விஷயமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சும்மா ஒரு லைட்டாக ஒரு அசக்கு தான். வண்டியோட வைப்ரேஷன் கூட தெரில. வண்டி தெளிவாக இருக்குது. ஸோ இதுலேயுமே ஒரு ஆண்ட்ராய்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபோன் வந்து ப்ளூடூத் எல்லாத்தையுமே இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. இதில் வந்து எஃப்எம், இதில் வந்து நார்மல் ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் இருக்குது, நார்மல் ஆடியோ சிஸ்டமும் இருக்குது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எப்படியே காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. பாருங்க, இதில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டமோட தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு தெரியல. சரி, இது ஒன்று. அடுத்தது இதில் கொடுத்துருக்குற ஏசி கண்டிஷனு. வண்டி தெளிவாக இருக்குது. ஏசி கண்டிஷனு. உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய சீட் கவர்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. நீங்கள் வண்டி வாங்குறீங்க, ஓட்டுறீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். வண்டியோட தெளிவான கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டுமே நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. 5 கியர் வண்டி, ரிவர்ஸோட ஒன்று இருக்குது. ப்ளஸ் இதோட முன்னாடி இருக்கிற டேஷ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயுமே தெளிவாக காட்டிடுறேனே பாருங்கள். வண்டியோட புக்கிலேருந்து எல்லாமே நம்ம வந்து கரண்ட்டில் தான் வச்சுருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட பில்லுமே நான் வந்து இருக்குது. அதுவுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வண்டி நல்லா தெளிவாக இருக்குங்க. ஒரு இஷ்யூஸ் கூட கிடையாது. வண்டி வந்து பக்கா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏர் பேக் மாடலோட வண்டி இருக்குது. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் மிரர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மிரர் டைப் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோவுமே வந்து பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, ஏர் பேக் மாடலில் கொடுத்துருக்காங்க. வண்டி தெளிவாக கொடுத்துருக்கு. உங்களுக்கு வேறு எந்த சந்தேகம் வந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வண்டி கோயம்புத்தூர் வண்டி, 2 ஓனர் வண்டி, தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. நம்ம கிட்ட இந்த ஷோரூமில் வண்டி ஷோரூம் ஓப்பன் பண்ணி ஒரு 1.5 மாதம் ஆகுது. இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இனோவா இது. மற்ற எல்லாமே நம்ம ஸ்கார்பியோ அதிக ரன்னிங்கு, சின்ன வண்டி அதிக ரன்னிங்கு, ஃபார்ச்சுனர் கூட ஓரளவுக்கு கூட ரன்னிங் ஆயிடுச்சு. இனோவாவில் ஃபஸ்ட்டு இனோவா, ஓல்டு இனோவாவில் இதான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வண்டியோட ப்ரைஸு 9,99,990 ரூபா. வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்குது. இன்னும் நான் உள்ளே எல்லாமே காட்டுறேன், அப்படியே பாருங்கள். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், சீட் கவர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். பின்னாடியுமே அப்படியே பாருங்கள், கட் சீட் கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் வந்து விஐபி சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டு கூட கிடையாது. இப்போ நீங்கள் கொண்டு போய் இது ஃபேஸ் லிஃப்ட் மாற்றணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம், இல்லை நார்மலாகவே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். வண்டி தெளிவாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் சீட் எல்லாமே பார்த்துருமே, சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டென்ட்டு கூட கிடையாது. வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. கரண்ட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நான் பாலிஷ் போட கிடையாது, எதுவுமே போட கிடையாது. வண்டி தெளிவாக கொண்டு வந்திருக்கேன். அப்படியே கொண்டு வந்து காட்டியிருக்கேன். கஸ்டமர் இருந்தால் அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கேன். ரிவர்ஸ் கேமரா அதிலே கொடுத்துட்றாங்க. இவர் வந்து உள்ள ஆண்ட்ராய்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ரிவர்ஸ் கேமரா வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம்.
வேறு எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னாலும் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறோம். டீசல் வேரியண்ட்டு வண்டி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. இனோவாவை பொறுத்தவரையும் நான் சொல்லணுமா, லக்ஸுரி வெஹிக்கலில் ஒரு டாப் மோஸ்ட் வெஹிக்கல் அப்படின்னா அந்த இனோவா சொல்லிடலாம். டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது. இந்த வண்டி நீங்கள் ஆப் வேல்யூவேஷனை விட நம்ம கம்மியாக கொடுக்குறதுக்கு காரணம் நம்மளோட டிஎன் கார்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இனோவா கொடுக்குறோம். வண்டி வந்து நம்மளுக்கு கரண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓனர்கிட்ட பேசி நம்ம வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெளிவான கண்டிஷன் நம்மகிட்ட வண்டி வந்திருக்கு. மோஸ்ட்லி ஒரு 2 நாள் 3 நாள் சேல் ஆகிடும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே. லோன் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டியாக இருங்க, லோனும் பண்ணிக்கலாம். 2011 குறிப்பிட்ட அளவுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி லோக்கல் ஃபைனான்ஸில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை சார் நெட் கேஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.